कामाक्ष्यै नमः काञ्ची அப்போ असूयन्ते काञ्चित् मरकतरुचो नाकिमुकुटी कदम्बं चुम्बन्ति चरणनखचन्द्रांशुपटलैः तमो मुद्रां विद्रावयतु मम काञ्चीनिलयना हर उत्सङ्ग श्रीमन् मणिगृहमहादीपकलिका. ஸோ மரகத ருச்சக அசூயந்தி. மரகத ருச்சனா மரகத பச்சை இல்லையா, மரகத ஷியாமான்னு தேவியை சொல்கிறோம். ஸோ இங்கே மரகதத்தோட கலர் பச்சை கலர் இருக்கு இல்லையா, ருச்சான கலர். ஸோ அந்த மரகத கல்லோட கலரை அசூயந்தி காட்சித்துனா ஏதோ ஒன்று, அதாவது தேவி தான், இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத அந்த தேவி ஆகப்பட்டவள் இந்த மரகத கற்களுடைய அந்த கல்லை பழிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கலாம். தேவியோட மரகத பச்சை கலர் மரகத கல்லோட அழகை பழிக்கிறது. அசூயை பண்ணுறதுன்னு என்னது, அதை கீழாக்குறது. தேவி அவ்வளோ அழகாக இருக்கா, அந்த தேவியோட கலர் அப்படி பளிச்சுன்னு இருக்கான். நாக்கி முக்கிட்டி சரண நக சந்திராம்சு படலைகி சும்பந்தி. நாக்கிமுடி கதம்பம்னா கூட்டம். நாகலோகம்னு நாக்கான்னு சொன்னான்னா சொர்க்கலோகம்னு அர்த்தம். நாக்கி முகுடி லோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுடைய முகுடங்களால் அப்படியே வணங்குறா. தேவியை காலில் விழுந்து வணங்குறா. அப்போ அவளுடைய முகுடம் எல்லாம் தேவியோட பாதத்தில் படுறது இல்லையா. ஸோ சரண நகச்சந்திரம், தேவியோட நகத்தில் என்ன இருக்குது, சந்திர கிரணங்கள் இருக்குது. சந்திர கிரணங்கள் வெளவெளேர்னு இருக்குது தேவியோட நகம். அந்த நகத்திலேருந்து அந்த குளிர்ச்சியான அந்த நகத்திலேருந்து வரக்கூடிய கிரணங்கள் எப்படி சந்திர கிரணங்களை போலே இருக்கான். அந்த மாதிரி நகச்சந்திரன் நகமாகப்பட்ட சந்திர ஒளியில் அப்படியே இந்த கதம்பம் அவளுடைய தேவர்களுடைய கூட்டமாகப்பட்டது இந்த நகச்சந்திராம்சு பட்டலைகி சும்பந்தி. இந்த நகச்சந்திரத்திலேருந்து வரக்கூடிய அப்படி கிரணங்கள், பட்டலம்னா படலமாக வருது சொல்ல மாட்டோமா, அந்த சந்திர கிரணங்களை அப்படியே சும்பந்தி முத்தமிடுகின்றன. ஸோ முகுடங்கள் எல்லாம் தேவியோட நகத்தை முத்தமிடுகின்றன. அடுத்த லாஸ்ட் லைன், ஹர உத்சங்க ஸ்ரீமன் மணிகிருஹ. அதாவது ஹர உத்சங்கம், ஹரன சிவன், சிவனுடைய உத்சங்கம்னா மடி. ஸோ தேவி எங்கே உட்காந்துருக்கா, இடது பக்கத்தை ஆக்குப்பை பண்ணி உட்காந்துருக்கா, மடியில் உட்காந்துருக்கா. தேவி எப்போவுமே உமையாகப்பட்டவள் உமையொரு பாகனாகன்னு சொல்கிறோம் இல்லையா சிவனை. அப்போ அப்படி உமையை தன்னுடைய மடியில் வச்சு கொண்டிருக்காரா. அது தேவிக்கு எப்படி இருக்கா, தன்னுடைய மணிகிரகம் மாதிரி இருக்கா. மணிகிரகம் மணித்வீபத்தில் தானே, சிந்தாமணி கிரகத்தில் தானே தேவி உட்காண்டிருக்கா. தேவியோட இருப்பிடம் எது, மணித்வீபம் என்று சொல்லக்கூடிய தீபமாக இருக்கக்கூடியது. அது சிந்தாமணி கிரகத்தில் அவள் உட்காண்டிருக்கா. ஸோ இங்கே உட்காண்டிருக்கிறது போது அதுவே அவளுக்கு மணித்வீபமாட்டம் இருக்கான். சிவனுடைய மடியையே தன்னுடைய ஸ்ரீ பொருந்திய ஐஸ்வர்யம் பொருந்திய மணிகிரகமாக, சிந்தாமணி கிரகமாக, மகா தீபகலிகான்னு என்னது, அப்படியே தீபமாக, அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக, ஜோதி வடிவாக, கலிக்கான மொட்டு. அப்போ ஒரு ஜோதி, அதாவது அழகான தீபகலிகா ஒளி பொருந்திய ஒரு மொட்டு போல தேவி அந்த தன்னுடைய மணிகிரகமாக, சிந்தாமணி கிரகமாக சிவனுடைய மடியில் உட்கார்ந்துருக்கா இல்லையா. காஞ்சி நிலையனா, காஞ்சியை தன்னுடைய நிலையமாக, தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட அந்த தேவி மம தமோ முத்ராம் வித்ராவயது. மம என்னுடைய தமோ முத்ரான்னு அஜ்ஞானம், தமோ முத்திரைகள்னு என்னது, அஜ்ஞான முத்திரை, நம்முடைய அறிவற்ற தன்மை, ஜடத்தன்மை, அதை வித்ராவயது. திரவத்தின்னு சொன்னால் இது உருகி ஓடுறதுன்னு அர்த்தம். திரவத்தின்னு உருகி ஓடுறதுன்னு அர்த்தம். வித்ராவயது நன்றாக உருகி ஓட செய்யட்டும்ங்கிறார். என்னுடைய அஜ்ஞானத்தை தேவியாகப்பட்டவள் நீக்கட்டும். அசூயந்தே காஞ்சித் மரகதருச்சோ நாகி முகுடி கதம்பம் சும்பந்தி சரணநகச்சந்திராம்சு படலைः தமோ முத்ரா வித்ராவயது மம காஞ்சி நிலயனா ஹர உத்சங்க ஸ்ரீமன் மணிகிருஹ மகாதீபகலிகா. யாரோ அநாதா காச்சித் ஜனனி நிருந்தானா காந்திம் நிஜருச்சு விலாசைர்ஜலமுச்சாம் ஸ்மராரே ஸ்தாரல்யம் மனசி ஜனயந்தி ஸ்வயமஹோ கலத்கம்பா சம்பா பரிலசதி கம்பா பரிசரே.
காச்சித் ஏதோ ஒன்று, அதாவது தேவி, வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவி, யாரோ ஒருத்தி, அந்த தேவி அனாதி அந்தா, ஆதியும் கிடையாது அவளுக்கு, அந்தமும் கிடையாது. ஸோ அடியும் முடியும் காண முடியாத அந்த தேவி ஆகப்பட்டவள். சுஜன நயன ஆனந்த ஜனனி, சுஜனன்னு நல்லவர்கள் இல்லையா, சர்வே சுஜனா சுகினோ பவந்து சொல்லணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து சொல்கிறத விட அப்புறம் டெரரிஸ்ட்டும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால சர்வே சுஜனாம்பா, அதனால இங்கே சுஜன நயனான்ட்டா, நல்லோர்களுடைய கண்களுக்கு ஆனந்த ஜனனி, ஆனந்தத்தை பெருக்குபவளாக இருக்கிறாள் தேவி. காந்தி நிஜ ருச்சி விலாசைகி, நிஜ ருச்சி, ருச்சின்னா தன்னுடைய கலர், தன்னுடைய அழகு, அந்த பொண்ணா அதை சாரி இங்கே வந்து பார்வதியாலே பார்க்குறோம் நம்ம. அப்போ அவளுடைய கருப்பு மேனி, கருப்பு மேனியை கொண்டு நிஜ ருச்சி விலாசைகி, தன்னுடைய அழகாகப்பட்ட விலாசங்களினால் ஜலமுஜாம் காந்திம் நிருந்தானா, ஜலமுஜான ஜலத்தை விடக்கூடிய மேகம்னு அர்த்தம். ஜலமுஜகான மேகம், ஜலமுஜாம் காந்திம் நிருந்தானா, தேவியோடு பார்வதியோடு கலர் நல்ல கருகருன்னு அப்படி காந்தியாக இருக்குது, அழகாக இருக்குது. மேகத்தோடு கருப்பை விட நல்ல டார்க் கருப்பாக இருக்கிறதுனால அந்த காந்தியை தடுக்கக்கூடியதாக, அந்த காந்தியை கீழாக்க பழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அழகு தேவி பார்வதியோடைய அழகு. ஸ்மராரேகே, ஸ்மர அரி, அரி அரி எதிரி, ஸ்மரனுடைய எதிரியாகப்பட்ட சிவன். ஸ்மர அரேகே தாரள்யம், தாரள்யம்னு சஞ்சலம், தரளமாக இருக்குது. பகவானுடைய மனசு எப்போவுமே சஞ்சலமாக இருக்குது. மனசு சஞ்சலமாக ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, தேவி அவரை பார்க்குற வச்சு அவருக்கு மனசு சஞ்சலம் ஆகிடுறதான். ஸோ மனசி ஜனயதி, ஏன்னா தட்சிணாமூர்த்தியாக உட்காண்டிருந்தார், ஒரு சஞ்சலம் இல்லை, அப்படியே கல்லால் மரத்தில் உட்காந்து அப்படியே அசையாத மூர்த்தியாக உட்காண்டிருந்தவரை உள்ளுக்குள்ளே போய் தேவி அப்படி லைட்டாக ஒரு கம்பனத்தை ஏற்படுத்திட்டா, ஒரு சின்ன ஒரு ஸ்பந்தனம் சொல்லுவோம், சிறு அசைவை ஏற்படுத்திட்டா. அதுலேருந்தே இந்த மாயாசக்தி அவரை பிடிச்சி ஆட்டுறதுனால அவர் அப்போ தான் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறார் இல்லையா. ஸோ தாரள்யம் மனசி ஜனயந்தி, அப்படி மனசில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாள் தேவி. வந்து அவருடைய மனசில் தரளம் அல்லது சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள் ஸ்வயம். அஹோ கலத் கம்பா ஷம்பா, ஷம்பான மின்னல்னு அர்த்தம். இந்த ஷம்பா ஷா போட்டாலும் ஷம்பான மின்னல், சா போட்டாலும் சம்பான மின்னல், அதாக ரொம்ப விசேஷம் அதில். ஸோ மின்னல் மாதிரி கலத் கம்பா, கலத்துனது அப்படி ஒழுகி ஓடுறக்கூடிய கம்பை நதிக்கரையில் மின்னல் போல பரிலசதி அப்படி விளங்கி கொண்டிருக்கா, அப்படி பிரகாசமாக இருக்காளாம் மின்னல் போல கம்பை நதிக்கரையில் அந்த காஞ்சிபுரத்தில் கம்பா பரிசரே. ஸோ கலத் கம்பான்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டாவது கம்பாக்கு தான் கம்பை நதின்னு சொல்லணும். கம்பா பரிசரேன்னு அதோடைய சுற்றுச்சூழலில், பரிசரம்னா சுற்றுச்சூழல், கம்பை நதிக்கரையோட சுற்றுச்சூழலில் அமைந்திருக்கக்கூடிய காஞ்சியில் மின்னல் போல விளங்கி கொண்டு கலத் கம்பா, கம்பான்னு சொன்னால் கம்பனம், இங்கே இந்த கம்பாக்கு கம்பனம், நடுக்கம்னு கண்கள்லாம் கூசுறதான், தேவியோட அழகை பார்க்க முடியல, கண்கள் கூசுறது, அதனால கண்கள் மூடி திறக்கிறது. அப்படிப்பட்ட கலத் கம்பா, அப்படியே கண்ணை மூடி திறக்கக்கூடிய கண்கள் கூசும்படி இருக்கக்கூடிய அந்த அழகோடு கூட அந்த தேவி மின்னல் போல இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மின்னல் ரொம்ப ஷார்ட் லிவ்டு, தேவியோட அழகு தொடர்ந்து இருக்கும், அது மின்னல் மாதிரி ஷார்ட் லிவ்டு கிடையாது. அநாத்யந்தா காச்சித் சுஜனநயன ஆனந்த ஜனனி நிருந்தானா காந்திம் நிஜருச்சி விலாசை ஜலமுஜாம் ஸ்மராரேகே தாரல்யம் மனசி ஜனயந்தி ஸ்வயமஹோ கலத்கம்பா ஷம்பா பரிலசதி கம்பா பரிசரே சுதாடிண்டீரஸ்ரீः ஸ்மிதருச்சிஷு சுண்டீரவிஷயம் பரிஷ்குர்வாணாசௌ பரிஹசிதக்னீலோத்பலருச்சிः स्तनाभ्याम् आनम्रा स्तबकयतु मे काङ्क्षिततरुं ऋषाम् ऐशानीनां சுகிருதபலபாண்டித்யகரிமா. ஸ்மித ருச்சிஷு, ருச்சினாலே நான் சொல்கிறேன் கலர்னு சொல்லிருக்கோம், ருச்சின்னா கலர். ஸோ ருச்சின்னா ரொம்ப பிடிக்கிறதுங்கிறதுக்கு ருச்சின்னு வரும், ரொம்ப ருச்சியாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப விருப்பமாக இருக்குன்னு. இந்த இடத்துல ருச்சினா கலர். ஸ்மித ருச்சி, தேவியோட ஸ்மிதம் புன்னகை எப்படி இருக்கும், விளைவிளையர்னு இருக்கும் இல்லையா, கருப்பு கண்கள், பார்வை கருப்பாக இருக்கும். ருச்சி இந்த ஸ்மிதம் வந்து புன்னகை வந்து வெள்ளை விளையர்னு இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னா சுதா டிண்டீர ஸ்ரீஹி, டிண்டீரம் சொன்னாலே பெருக்குன்னு அர்த்தம்.
கந்தளி கந்தளி கிருத்தேன்னு சொன்னாலே பெருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ரசா தாட்டி தாட்டினாலும் பெருக்குன்னு அர்த்தம். பல வார்த்தைகள் இருக்குது பெருக்கு. ஸோ இவளுடைய அந்த புன்சிரிப்பானது அமிர்தத்தை பெருக்குகிறது. டிண்டீர ஸ்ரீஹி அப்படி ஐஸ்வர்யமாக இருக்கான். அப்படியே அமிர்தத்தை பொழியக்கூடிய புன்சிரிப்போடு இருக்கா. துண்டீர விஷயம், விஷயம்னு சொன்னால் ஊர்னு ஒரு அர்த்தம் இருக்குது சொல்லியிருக்கேன். ஸோ துண்டீர விஷயம்னு சொன்னால் தொண்டை மண்டலம், தொண்டை நாடு, காஞ்சிபுரம். துண்டீர விஷயங்கிறது தொண்டைமான் ஆண்டவன், தொண்டை நாடு. அதனால் துண்டீர விஷயம் சொன்னால் காஞ்சிபுரம்னு அர்த்தம். ஸோ பரிஷ்குர்வன், பரிஷ்குர்வானா அசௌ. பரிஷ்குர்வான என்னது? பரிஷ்காரம் பண்ணுறதுன்னு என்னது? அதை ஒரு புனிதப்படுத்துறது, சரி பண்ணுறது, இப்படிலாம் அர்த்தம். பரிஷ்காரம் பண்ணோம்னு சொன்னோன்னா ஒரு நெய்யை கொடுத்தா அதை கூட பரிஷ்காரம் பண்ணி தான் அந்த பூஜையில் சேர்த்துப்பான். ஸோ அது மாதிரி அது நெய் அப்படி லைட்டாக அப்படி காட்டுவா, அது அக்னியை லைட்டாக அப்படி சுற்றுவா, அப்போ நெய் புனிதமானதுன்னு அர்த்தம் இல்லையா. மற்றதுக்கெல்லாம் ஜலத்தை யூஸ் பண்ணி புனிதப்படுத்துவா, அதெல்லாம் பரிஷ்காரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ பரிஷ்குர்வானா அசவு அப்படின்னு என்னது? இந்த காஞ்சிபுரத்தையே அப்படியே புனிதப்படுத்துகிறாள் அல்லது ரொம்ப அழகுபடுத்துகிறாள். பரிஹசித நீலோத்பல ருச்சிகி, அவளுடைய அழகாகப்பட்டது எப்படி இருக்குன்னா நீலோத்பலம். நீலோத்பலம்னு என்னது? நீலத்தாமரை அல்லது குமுத மலர் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மலரை பரிகச கேலி பண்ணுறதான். அப்போ குமுத மலரே ரொம்ப அழகாக இருக்கும், இந்த நீல தாமரை சொல்லக்கூடியது அழகாக இருக்கும். ஆனால் அது கூட இந்த தேவியோட அந்த கருப்பு அழகு முன்னாடி அப்படி ஏமாந்து போய்டுறது, கேலிக்குரியதாக ஆகிவிடுகிறது. ஸோ நீலோத்பர ருச்சியை, அந்த கலரை கீழாக்கக்கூடிய அவளுடைய அழகு. ஸோ ஸ்தனாபியாம் ஆனம்ரா, ஸ்தனபாரம். தேவியோட ஸ்தனங்கள் அது மேருமலையை ரெண்டா பிளந்து ஸ்தனமாக வச்சிருக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அப்படி ஸ்தனத்தோடைய பாரத்தினால் ஆனம்ரா சிறிது வணங்கியவளாக இருக்கிறாள். ஸோ ஸ்தனபாரத்தால் சிறிது வணங்கியவளாக இருக்கிறாள். ஸோ சபகயது லாஸ்ட்டில் வருதுங்க. மே காங்ஷித தரும் ஸ்தபகயது, என்னுடைய விருப்பம் என்ற மரம். ஒரு நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் ஒரு மரமாட்டம் இருக்குது. ஏன்னா நிறைய இலை பூ தழைன்னு எல்லாம் அப்படி பெருகி கிடக்கு, ஆசைகளுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மரமாட்டம் இருக்குது என்னுடைய விருப்பம். அப்படிப்பட்ட என்னுடைய விருப்பங்களை ஸ்தபகயது, அப்படியே அந்த ஸ்தபகம்னு இந்த பூங்கொத்து மலர்ற மாதிரி, மரத்தில் பூங்கொத்து மலர்ந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், அது மாதிரி என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றட்டும்னு சொல்கிறார். ஐஷானீனாம் திருஷாம். ஐஷானீனாம்னா ஈசானன்னு சொன்னால் சிவன், ஐஷானின்னு சொன்னால் ஈஷானுடைய மனைவி பார்வதி. ஸோ அவருடைய சிவனுடைய ஐஷானீனாம் திருஷாம்னா ஈஷானனோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஐஷானிங்கிற வார்த்தையில் வரும். ஸோ பார்வதியும் அவருடைய சம்பந்தப்பட்டவள், அதனால் ஐஷானின்னா பார்வதின்னு ஒரு அர்த்தம். ஐஷானினாம்னா சிவனுடைய பார்வைன்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்வையோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த சிவனுடைய பார்வையை சுக்ருத பல பாண்டித்ய கரிமா, அவருடைய பார்வைக்கே ஒரு பலனாக இருப்பவள். சுக்ருதம்னா சிவன் செய்த புண்ணியம், சுக்ருதம்னா புண்ணியம். அந்த புண்ணியம் பழுத்து பரிபாகமாகி அது அந்த ஒரு பார்வை அந்த பாண்டித்ய கரிமான பெருமை, அந்த பெருமை சேர்க்கிறது. சிவனுடைய புண்ணியத்துக்கு பெருமை, அவருடைய பார்வைக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கக்கூடிய அந்த தேவி. ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட புண்ணியத்தோட பலனாக இருக்கா இல்லையா. சிவனோட புண்ணியம் தான் பார்வதி, பார்வதி செய்த புண்ணியம் தான் சிவன். அப்படி இருக்கும்போது சிவனுடைய பார்வைக்கு புண்ணியமாக வந்து விழக்கூடிய அந்த தேவி பாண்டித்யம், அவருடைய பாண்டித்யம்னு என்னது? அப்படியே அந்த வித்வத்து, அப்படிப்பட்ட கரிமான பெருமை, பெரிய ஒரு பெருமை, அப்படிப்பட்ட பெருமைக்கு காரணமாக இருக்கக்கூடியவள். மே காங்ஷித தரும் ஸ்தபகயத்துன்னு அந்த லாஸ்ட்டில் அதை சேர்த்துக்கணும். ஸோ என்னுடைய இந்த விருப்பங்களை, விருப்பமான மரத்தை நிறைவேற்றட்டும்னு சொல்கிறாங்க. சுதாடிண்டீர ஸ்ரீஹி ஸ்மிதருச்சிஷு துண்டீர விஷயம் பரிஷ்குர்வாணாசௌ பரிஹசித நீலோத்பல ருச்சிஹி ஸ்தனாப்யாம் ஆனம்ரா ஸ்தவகயது மே காங்ஷித தரும் திருஷாம் ஐஷானீனாம் சுக்ருதபல பாண்டித்ய கரிமா கிருபாதாராத்ரோணி கிருபணதிஷணானாம் பிரணமதாம் நிஹந்த்ரி சந்தாபம் நிகமமுகுட உத்தம் சகலிகா பராகாஞ்சி லீலா பரிச்சயவதி பர்வதசுதா கிராம்னீவி தேவி கிரிஷபரதந்திரா விஜயதே. ஸோ கிருப்பண திஷனானாம் பிரணமதாம்னு வணங்கக்கூடியவர்கள்.
கிருப்பணர்கள், அதாவது தீனம் ஐயோ பாவம் இருக்கா இல்லையா, அப்படி கிருப்பணர்களுடைய திஷனானாம், திஷனன தீஹினாலே புத்தி, திஷனான புத்தின்னு அர்த்தம். ஸோ திஷனானாம் அதாவது வணங்குறா, ஆனால் ரொம்ப புத்தியெல்லாம் ஒரு பிரகாசமாக இல்லை. ஸோ கிருப்பண திஷனானாம், அவளுடைய புத்தி ஷார்ப்பாக இல்லை, ரொம்ப பாவமாக ஐயோ பாவமாக இருக்கக்கூடிய புத்தியோடு ஒரு பாமரத்தன்மையோடு இருக்கக்கூடிய, ஆனால் தேவியை வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். கிருபாதாரா துரோணி, அவர்களுக்கு கிருப்பை என்ற தாரையாக பொழியறா. தாரானாலும் பெருக்குன்னு ஒரு அர்த்தம் இல்லையா, தாட்டி தாரா எல்லாமே பெருக்குன்னு அர்த்தம். ஸோ கிருப்பையை அப்படியே பெருக்க அப்படி விடுறா அவளுக்கு, அவளுடைய பந்த புத்திக்காராளேன்னு அவளை இழிவாக பார்க்காமல் தேவி எல்லாருக்குமே கிருப்பை என்ற தாரையை அப்படி பெருக்கி கொண்டு, துரோணி, துரோணின்னு சொன்னா ஏத்தச்சால்னு சொல்ல மாட்டோமா, நம்ம வந்து பயிர்கள் வாடி போகாமல் இருக்கிறதுக்காக மேலேந்து அப்படியே ஏற்றச்சால்னு சொல்லுவோம் அது கிராமத்துல எல்லாம். அந்த கிராமத்துல அப்படியே தண்ணி இந்த பக்கமா கோரி கோரி இப்படி தள்ளிகிட்டே இருப்பா. அத மாதிரி எப்படி வாடிய பயிர்களுக்கு இந்த ஏற்றச்சால் வந்து அப்படியே பயிரெல்லாம் அப்படியே கிரீனரியா ஆக்கிடும், அந்த மாதிரி கருணைங்கிற தண்ணியை விட்டு இந்த கிருப்பண புத்தி உள்ளவர்களை எல்லாம் அப்படியே பச்சை பசுமையா அஞ்ஞானத்தை நீக்கக்கூடியவளாக இருக்கிறாள். சந்தாபம் நிகந்திரி, எல்லாருடைய தாபம் தபிக்கிறாள் இல்லையா, மக்கள் சம்சாரத்தில் விழுந்துட்டு பல கஷ்டங்கள், அதையெல்லாம் நிகந்திரி கொல்பவள். ஸோ நம்மளுடைய பரிதாபமான அந்த தாபங்களை எல்லாம் கொல்பவள். நிகம முக்குட்ட உத்தம்ச கலிகா, உத்தம்சம்னாலே வதம்சம் உத்தம்சம் எல்லாமே ஆபரணம்னு அர்த்தம். ஸோ நிகம முக்குட்ட வேதத்தோட முகுடம் தலை, அந்த வேத தலைக்கு அலங்காரமாக அலங்கார மொட்டாக இருக்கக்கூடியவள் என்னது, வேதத்தால் பாடப்படக்கூடியவள். வேதத்தோடு எண்டு என்னது, உபனிஷதங்கள் யாரை பாடுறது, தேவி தான் பாடுறது, பகவானை தானே பாடுறது. ஸோ அந்த வேதத்துடைய முடிவு அல்லது முகுடம், அந்த முகுடத்திற்கு அலங்காரமாக இருக்கக்கூடியவள். பராகாச்சித், பராசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் தாண்டியவள், பரமமானவள். அப்படிப்பட்ட காச்சித் யாரோ ஒருத்தி அந்த தேவி. லீலா பரிச்சயவதி, அவளுக்கு பரிச்சயம் என்னது, விளையாடி பழக்கம் தான் அவளுக்கு. பரிச்சயம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு ரொம்ப பரிச்சயம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படின்னு என்னது, பரிச்சயம் ஆகிடுது அவளுக்கு, விளையாடுறதே ரொம்ப பழக்கமாகிடுது, பரிச்சயம் ஆகிடுது. பரிச்சயவதி பர்வத சுதா, ஸோ லீலையே தனக்கு வழக்கமாக கொண்டவள், பர்வதனுக்கு இமவானுக்கு மகளாக பிறந்தவள். கிராம் நீவி தேவி, நீவின்னு சொன்னால் முந்தானின்னு அர்த்தம், நம்முடைய முந்தானிக்கு நீவின்னு பேர். ஸோ முந்தானை எங்கே இருக்குது, லாஸ்ட்டாக இருக்குது, தலைப்பாக இருக்குது, தலைப்புன்னு கூட சொல்கிறோம் இல்லையா முந்தானைக்கு தலைப்பு. ஸோ தலைப்புன்னா தலை. ஸோ வார்த்தைகளுடைய தலைமை பீடம், எல்லா வார்த்தைகளும் கொடுக்கணுமான தேவி வரணும், அவள் இல்லாட்ட ஒரு வார்த்தை வாயிலேருந்து வராது. ஸோ கிராம் நீவி, வார்த்தைகளுக்கு தலைப்பாக இருக்கக்கூடியவள். ஸோ ஹெட், ஷீ இஸ் அ ஹெட். ஸோ தேவி கிரிஷ பரதந்திரா, கிரிஷனுக்கு பரதந்திரான்னு ஒரு அர்த்தம், ஆனால் இங்கே அந்த அர்த்தம் செல்லுபடியாகாது. ஏன்னா சிவனே எப்போது தேவியோட காலில் விழுந்து வணங்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பல இடத்துல. ஏன்னா ஊழல் முடிஞ்சு சிவன் அம்மா தாயே என்னை காப்பாற்றுன்னு வந்து விழுந்துடுறாரு. அதனால கிரிஷ பரதந்திராங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவனை, கிரிஷன்னா கிரி ஈசன் சிவன், ஸோ கைலாசநாதர், அவரை பரதந்திரமாக தனக்கு அடிமையாக கொண்டவள். அவளுக்கு ஜே போடுறாருங்க, விஜயத்தே. कृपादारा द्रोणी कृपणदिशणानां प्रणमतां निहन्त्री सन्तापं निगममुकुट उत्तम सकलिका पराकाञ्चीलीला परिचयवती पर्वतसुता गिरां नीवी देवी गिरिशपरतन्त्रा विजयते. कवित्वश्रीकन्दः सुकृतपरिपाटी हिमगिरेः विधात्री विश्वेषां विषमशरवीरध्वजपटी सखी कम्पानद्याः पदहसितपादो जयुगली पुराणी पायान्नः पुरमतन साम्राज्य पदवी. கந்தகன பேர் இல்லையா. ஸோ கவித்துவ ஸ்ரீகந்தக, கவித்துவ ஸ்ரீன்னு கவித்துவம் என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம், கவிதைகள்,
கவிதைகளாகப்பட்ட ஐஸ்வர்யத்துக்கு மூலமாக இருக்கப்படுவாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவியை பார்த்தாலே பாட்டு தானே வருது. மூக்க கவிக்கு தேவியோட அந்த வாக்கு வந்த உடனே படன்னு பாட்டு வருது. 500 பாட்டை எழுதிப்படுறாங்க இல்லையா? ஸோ அப்படி கவித்துவத்துக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய வேறாக இருப்பவள். சுக்ருத பரிபாட்டி ஹிமகிரேகன்னு இங்கே ஹிமவான். ஹிமவானுக்கு அவளுக்கு அவருடைய புண்ணியமே வந்து பெண்ணாக பிறந்ததோ. ஸோ அவர் செய்த புண்ணியத்தினால் சுக்ருத பரிபாட்டின்னு என்னது? அதனுடைய இது வரிசையாக ஹெரிடிட்ரி. ஸோ அவருக்கு வந்து மகளாக அவர் செய்த புண்ணியமே பிறந்ததோ அப்படிங்கிற மாதிரி இருக்கா, புண்ணிய பாகமாக இருக்கா அவன். விஸ்வேஸ்வாம் விதாத்ரி. விஸ்வேஷான சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் விஸ்வ ஈஸ்வர்கள் சொல்கிறோம் இல்லையா? விஸ்வ ஈஸ்வர்கள் சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடியவர்கள். ஸோ அவர்களை விதாத்ரி, அவர்களை செய்பவள். ஸோ அவளுக்கெல்லாம் விதாத்தா. நார்மலாக விதாத்தானா பிரம்மான்னு சொல்லுவோம். இங்கே விதாத்ரின்னு சொன்னால் சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாருக்குமே அவளே மேலாக இருக்கக்கூடியவள். ஸோ எல்லா 3 கடவுள்களுக்கும் அப்பாற்பட்டவளாக அவர்களை செய்யக்கூடியவளாக உண்டாக்குபவளாக இருக்கிறாள். விஷமசர வீர துவஜபடி. விஷமசரன்னு சொன்னாலே மன்மதன். ஏன்னா சமமான சரங்கள் இல்லை. எல்லாரும் யூஸ் பண்ணுற சரங்கள் அம்புகள் அவன்கிட்ட இல்லை. அவனுடைய அம்புகள்லாம் வித்தியாசமானது. வி சமம் தான் விஷமம். ஸோ சமமாக இல்லை. 5 மலர்களான அம்புகள் அவனுக்கு இல்லையா? ஸோ அந்த 5 மலர்களை அம்புகளாக கொண்டதனால் விஷமசர அப்படின்னு பேர். சமம் இல்லாத, மற்றவர்களை போல இல்லாத சரங்களை உடைய மன்மதன். வீரத்வஜபடி. அப்படிப்பட்ட மன்மதனுடைய பெருமை. வீரனா அந்த வீரத்தன்மைக்கு சிங்கார ரசத்தில் நான் தான் நம்பர் 1 சொல்கிறான் இல்லையா மன்மதன். அவனுடைய அந்த வீரத்திற்கு துவஜப்பட்டி, அந்த பெருமைக்கு காரணமானவள், அவருக்கே கொடியாக இருப்பவள். கொடிங்கிறது என்னது? வெற்றி சின்னத்துக்கு தான் கொடின்னு பேர். ஸோ வெற்றிவாக ஒரு ரதம் வரும்போது அந்த கொடியை அடிச்சுட்டாலே பாதி தோத்தாச்சு, அந்த படம் தோத்தாச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த கொடிக்கு இருக்குது. ஸோ அதனால மன்மதனுடைய பெருமைக்காகப்பட்ட கொடியாக அவள் இருக்கான். கம்பா நதியாக சகி. கம்பா நதிக்கு சகியாக இருக்கான்னு அது கூடவே இருக்கா. கம்பை நதிக்கரையிலே உலாவின் இருக்கா. கம்பை நதிக்கரையில் தான் மணலை பிடிச்சி சிவலிங்கத்தை பிடிச்சி பகவானை தியானம் பண்ணினா சிவனை எல்லாமே. அதனால கம்பா நதியோட சகியாக இருக்கிறாள். பதஹசித. பதன பாதம். இங்கே தன்னுடைய பாதங்களால் அவளுடைய ஃபீட் என்ன? லோட்டஸ் ஃபீட்டு சொல்லுவோம், தாமரை பாதங்கள். ஸோ தாமரை பாதங்கள் என்ன பண்ணுறதான்? ஹசித பாதோஜ யுகலி. பாத்தோஜன தாமரைன்னு அர்த்தம். பாதன தண்ணின்னு அர்த்தம். 2வது பாத்தன நீர். பாத்தோஜ நீரில் பிறந்தன்னு அர்த்தம். நீரில் பிறந்த தண்ணீரில் பிறந்த தாமரை. ஸோ யுகலின்னு அவளுடைய 2 பாதங்களும் பதயுகலி. 2 பாதங்களும் தாமரையை பழிக்கக்கூடியதாக. ஹசிதா கேலி பண்ணுறதான். இவ்வளோ அழகாக இருக்கான். தாமரை விட அழகாக இருக்குது தாமரை பாதங்கள். புராணி. ஆதி பராசக்தி இல்லையா? எல்லாத்துக்கும் முன்னாடி வந்தா. புராணம்னாலே பழையது, மிக பழசு. ஸோ அப்படி சனாதனமாக இருக்கக்கூடியவள். புறமதன சாம்ராஜ்ய பதவி. அதாவது புறமதனன்னு சொன்னால் புறத்தை மதனம் பண்ணிய அந்த சிவனுடைய சாம்ராஜ்ய பதவின்னு சிவ சாயுஜ்யத்தை கொடுக்கக்கூடியவள். ஸோ சிவ சாயுஜ்யம்னு சிவன் கூட நம்ம ஐக்கியமாக போய்டலாம். கைலாசத்தில் போய் சிவனோட கூட இருக்கலாம் செத்ததுக்கப்புறம். ஸோ அப்படி அந்த சாம்ராஜ்ய பதவியை கொடுக்கக்கூடியவள். நக பாயாத், எங்களை காப்பாற்றட்டும் சொல்கிறார். கவித்வல் ஸ்ரீகந்தஹ சுக்ருத பரிபாட்டி ஹிமகிரேஹே விதாத்ரி விஸ்வேஷாம் விஷமசர வீரத்வஜபட்டி சகி கம்பாநத்யாஹ பதஹசித பாதோஜயுகலி புராணி பாயாத்னஹ புரமதன சாம்ராஜ்ய பதவி. ஓம் தேவியே நமः. சன்னவதனம் சாவி பர்வதித்வ விசாந்தயே குருத்ருமா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः ஸ்ரீஹரியே நமः காமாட்சியே நமः. 47th ஸ்லோகம். தரித்ராணாம் மத்யே தரதலிததாபிஞ்ச சுஷமாः ஸ்தனா போகக்லாந்தாः தருணஹரிணாங்க அங்கிதகச்சாः ஹராதீனானா விபுதமுகுட்டி चुम्बितपदाः कदा कम्पातीरे कथय विहरामो गिरिसुते. மத்தியே தரித்திரானாம். தரித்திரானாம் மத்தியன்னா அர்த்தம் வேற மாதிரி ஆயிடும்.
தரித்திரானாம் வந்து தரித்திரர்களுக்கு நடுவில்னு அர்த்தம் வரும். இங்கே அந்த அர்த்தம் இல்லை. அதனால மத்தியே தரித்திரானாம்னு அர்த்தம் கரெக்டாக வருது. மத்தியனா இடை, இடுப்பு. தேவியோட இடை வந்து தரித்திரமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒல்லியாக இருக்குது. சிறுத்த இடை சொல்ல மாட்டோமா? ஸோ சிறுத்த இடையாக இருக்கக்கூடியவள். தர தலித தாப்பிஞ்ச சுஷமாக. அவளுடைய அழகு எப்படி இருக்குது? சுஷமான அழகு. ஸோ அவளுடைய அழகு எப்படி இருக்குன்னா லேசாக இப்போ தான் மலர்ந்துருக்கு. தர தலித, தலிதான்னு சொன்னான்னா லேசாக மலர்ந்த அந்த இது தமால மரத்தோட இலைகள் எல்லாம் அப்படி லேசாக இப்போ தான் வருது. துளிர் விட்ட இலை போல் அப்படியே மரகத பச்சை கலர்லாம் இருக்கா. ஸ்தனாபோக கிளாந்தாக. ஸ்தனபாரம், போகம்னு அனுபவிக்கக்கூடிய ஸ்தனங்கள். அப்படிப்பட்ட அந்த போகத்தினால, பாரத்தினால, கிளாந்தாக அந்த பாரத்தினால டயர்டாக இருக்க மாதிரி இருக்கா. அந்த பாரங்கள் வளைந்து இருக்கு. அதான் வளைந்த அந்த ஸ்தனங்கள் சொல்ல மாட்டாளா. தருண ஹரிணாங்கன்னு சொன்னாதான் மான் என்ற களங்கத்தை உடைய, முயல் களங்கம்னு சொல்லுவாள் சில இடத்துல மானை களங்கமாக உடைய சந்திரன்னு சொல்லுவாள். ஸோ அந்த களங்கத்துக்கு அப்படி பேர் போடுவாள். ஸோ ஹரிணாங்கான்னு சொன்னா மானை களங்கமாக உடைய சந்திரன். அந்த தருணன பிறை சந்திரன், இளம் பிறையான சந்திரனை அங்கித கச்சாகா தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டவள். அங்கிதம்னு அது பொறிக்கப்பட்ட. ஸோ அவளுடைய தலையில் சின்ன பிறை சந்திரன் அழகாக விளங்கி கொண்டிருக்கிறது, பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஹர அதீனா அப்படின்னா சிவனுக்கு ஹரஸ்ய அதீனான அர்த்தம் வேற. சிவனுக்கு அடிமையாகன்னு அர்த்தம். ஆனால் ஹரனை தனக்கு அடிமையாக கொண்டவள் அப்படின்னு சொன்னால் பகுவரிகை சமாஸில் பார்க்கணும். அதாவது சிவனை தனக்கு வசப்படுத்தியவள்னு அர்த்தம். ஹர அதீனா, ஹரனை தனக்கு வசப்படுத்தியவளாக. நானா விபுத முகுட்டி சும்பித பதாக. அவளுடைய பாதங்கள், பதம்னா பாதம். ஸோ அவளுடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னா விபுதர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம். நன்றாக படித்தவர்கள், பண்டிதர்களுக்கும் விபுதர்கள் தான் பேர். பாண்டித்யம் மிகுந்தவர்கள்னு அர்த்தம். இப்போ தேவர்கள் எப்போவுமே இங்கே விட நேர பாண்டித்யம் மிகுந்தவர்களாக தான் இருப்பாள். அதனால அவர்களுடைய விபுத பலவிதமான அந்த தேவர்களுடைய முக்குட்டி, அவர்களுடைய முக்குடங்கள் காலை சும்பனம் பண்ணுறது, முத்தமிடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்கள் அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறா. அவளுடைய முக்குடங்கள்லாம் தேவியோட பாதத்தில் அப்படியே நமஸ்காரம் பண்ணி இருக்கிறதுனால சும்பனம் பண்ணுற மாதிரி இருக்குது, முத்தமிடக்கூடிய பாதங்கள். கதா கம்பா தீரே, கம்பா நதிக்கரையில் கதா விகராமக. நாங்கள் எப்பொழுதுதான் இந்த கம்பை நதிக்கரையை அடைந்து அங்கே ஆனந்தத்தை அடைவோங்கிறார். விகாரம் பண்ணுறதுன்னு என்னது? ஆனந்த கழிப்புறுதல், விளையாடுதல்னு அர்த்தம். ஸோ நம்ம போய் அங்கே எப்படி விளையாடுறதுன்னு, இப்போ நம்மளாம் சென்னையில் உட்காந்துருக்கோம், இல்லை பூனாவில் உட்காந்துருக்கோம், எங்கேயோ உட்காந்துருக்கோம், வெளியூரில் உட்காந்துருக்கோம். ஸோ காஞ்சிபுரத்துக்கு போய் நம்ம எப்படி இந்த தேவியோட அழகை நம்மளால் பார்க்க முடியுங்கிற மாதிரி நம்மளோட சார்பில் சொல்கிறார். மூக்கர் அங்கேயே உட்காந்துருக்கார். மூக்க கவி அந்த காஞ்சிபுரத்து தேவியே மனசில் தியானம் பண்ணி வாக்கு கிடச்சது அவருக்கு. இது நம்ம சார்பில் அவர் பாடியிருக்காருன்னு வைக்கணும். கிரிசுதே கதையா தேவி, அம்மா தேவி, இமவான் மகளே நீயே சொல்லுன்னு சொல்கிறார். தரித்ராணாம் மத்யே தரதலித கதாபிஞ்ச சுஷமாஹ ஸ்தனாபோக க்ளாந்தாஹ தருண ஹரிணாங்க அங்கித கச்சாஹ ஹராதீனானா விபுத முகுட்டி சும்பித பதாஹ கதா கபீரே கதய விஹராமோ கிரிசுதே வரிவத்துஸ்தே மா வஹி மம கிராம் தேவி மனசஹ நரீனர்த்து ப்ரௌடா வதன கமலே வாக்யலஹரி சரீச்சர்த்து பிரஜ்ஞா ஜனனி ஜடிமானः பரஜனே சரீசர்த்து ஸ்வைரம் ஜனனிமயி காமாட்சி கருணா. ஸோ தேவி, அம்மா தேவியே, மம கிரக மனசக கிரக, என்னுடைய மனசில் சில வார்த்தைகள் அப்படியே மனசில், அதாவது அநாகத சக்கரத்தில் மனசு, அந்த மனசில் சில வார்த்தைகள்லாம் அப்படி தோன்றுறது. அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? என்னுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த வார்த்தைகள் மமகிராம், என்னுடைய அந்த வார்த்தைகள், மனசில் தோன்றக்கூடிய அந்த வார்த்தைகள் தொயி ஸ்தேமா வரிவர்த்தும், அதாவது ஸ்திரமாக, ஸ்தேமம்னா ஸ்திரமாக ஒன்னை சுற்றியே இருக்கணும் அப்படின்னு மனசில் ஒன்றையே தியானம் பண்ணணுங்கிறார். மனசில் தோன்றும் என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே உன்னுடைய தியானமாகவே ஸ்திரமாக, வரிவர்த்தம்னா உன்னை சுற்றி, வர்த்தம்னா அப்படி சுற்றுறது, உன்னை சுற்றியே சுற்றி சுழன்று இருக்க வேண்டும் என்னுடைய மனசில் தோன்றக்கூடிய வார்த்தைகள்.
வதன கமலே வாக்கியலகரி. இப்போ இதுதான் மனசில் தோன்ற வார்த்தைகள் தான் அப்படியே வைக்கரி வார்த்தை வழியாக வெளியில் வருது. வைக்கரி பாஷான்னு சொல்கிறோம் இல்லையா, விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய அடித்து வரக்கூடிய அநாகதம்னா அடிக்கப்படாத, ஸோ தியானமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஆகத சக்கரமாகிய விசுத்தி சக்கரத்தில் போய் அடிக்கப்பட்ட வார்த்தைகளாக லோடர்னு பேசுகிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட வார்த்தைகளாக வெளியில் வரணுங்கிறார். நரீனர்த்தும் ப்ரௌடா. ப்ரௌடானா எப்போவுமே ஒரு ப்ரௌடுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதே தான். ப்ரௌடுனா ஒரு கம்பீரமாக அந்த வார்த்தைகளாக அப்படி வெளியே வரணுமா. மனசில் தோன்ற வார்த்தைகள் வாயில் வரும்பொழுது வந்தன கமலே வாய் அப்படி வெளியில் வாய் வழியாக வெளியில் வரும்போது கூட டான்ஸ் ஆடிட்டு வரணுங்கிறார். நரீனர்த்தும் நடனமிட்டு கொண்டு வர வேண்டும் அந்த வார்த்தைகள். பிரக்ஞா ஜனனின்னு கூப்பிடுறார். தேவியார் பிரக்ஞா தான். நமக்கு பிராக்ஞன்னு ஒரு பேர் உண்டு. எப்போ டீப் ஸ்லீப்பில் நமக்கு என்ன பேர்? பிராக்ஞன்னு பேர். அதாவது ஃபுல்லாக அந்த தெய்வத்தோடையே சேர்ந்துருக்கோம். சர்வஜனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு பிராக்ஞன்னு பேர். அந்த பிராக்ஞனே நாம இருக்கிறோம். ஏன்னா நமக்கு உலகத்தோட எந்த சம்மந்தமும் இல்லை டீப் ஸ்லீப்பில். அப்போ நம்மளுக்கே பிராக்ஞன்னு பேர். ஸோ அப்படிப்பட்ட பிரக்ஞோடு இருக்கோம். ஆனால் என்ன, ஒரு சின்ன அஜ்ஞானம் இருக்கிறதுனால திருப்பி அடுத்த நாளைக்கு நம்ம திருப்பி வந்துடுறோம், உலகத்துக்கு சம்சாரத்துக்கு வந்துடுறோம். ஸோ பிரக்ஞா ஜனனி, அப்படிப்பட்ட பிரக்ஞை சர்வஜத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜனனியே அம்மா. நக ஜடிமா பரஜனே சரிச்சர்த்துன்ற. என்னுடைய ஜடிமம்னு என்னது, ஆக்சுவலாக குளிர் ஜாஸ்தியாக இருந்தால் ஜடிமமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் ஜடிமன்னா இங்கே அது அஜ்ஞானத்தை குறிக்கிறது. அஜ்ஞானமே நம்ம ஜடத்தன்மையை ஆக்கிடுறது. எந்த காரியமும் செய்கிறதுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லை, ஒரு அறிவில்லை. அப்படி ஜடத்தன்மையாக இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த ஜடத்தன்மையானது ஜடிமா நக பரஜனே சரிச்சர்த்துன்ற. பிரத்தியாருக்கு போயிடட்டும், எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. எங்களுடைய அஜ்ஞானம் எல்லாம் போயிடணும். எங்களுடைய அஜ்ஞானம் போய் நாங்கள் நல்லபடியாக ஒன்றை சுதி பண்ணி ஒன்றை நல்லா அப்படியே டான்ஸ் ஆடுற வார்த்தைகளால் சுதி பண்ணி எங்களுடைய அஜ்ஞானம் அப்படியாக பரஜனே பிரத்தியாரோட யாரெல்லாம் தேவியை பார்த்து விமுக்கர்களாக மூஞ்சி திருப்பின்னு போகிறாளோ அவகிட்ட போயிட்டு எங்களுடைய அஜ்ஞானம் எல்லான்றான். ஜனனி அம்மா மயி காமாட்சி கருணா சரீசர்த்தும் ஸ்வைரம் சரீசர்த்துன்றான். அதாவது அம்மா காமாட்சி மயி கருணா, உன்னுடைய அந்த கருணை எங்கிட்டக்கா, மையின எங்கிட்டக்கா உன்னுடைய அந்த கருணை ஸ்வைரம் சரீசர்த்துனா அப்படியே பெருக்கெடுத்து வரணுமா. ஸ்வைரம்னா இஷ்டம் போல உன்னுடைய கருணை அப்படி பெருக்கானது எங்கிட்ட வந்து விழட்டும், வந்து அடையட்டும். ஸோ சரீசர்த்துவம் அப்படி தேவியோட கருணையை இப்படி வரணும். நான் உன்னை புகழணும், நீ எனக்கு கருணையை பிரசாதமாக அளிக்கணும்னு கேட்குறாருங்க மூகர். मम गिरां देवी मनसः नरीनर्तु प्रौढा वदन कमले वाक्यलहरी चरिचर्तु प्रज्ञा जननी जडिमानः परजने सरीसर्तु स्वैरं जननी मयि कामाक्षि करुणा क्षणाते कामाक्षी भ्रमरसुषमाक्षि न गुरुः कटाक्षव्याक्षेपो मम भवतु मोक्षाय विपदां नरीनर्तु स्वैरं वचनलहरी निर्जरपुरी सरिद्वीची नीची करणपटुरास्ये मम सदा. காமாட்சி பிரமர சுஷமா சிக்ஷண குருகு. பிரமரன வண்டு. ஸோ அந்த வண்டுகளுடைய அழகு வண்டுகள் அழகாக இருக்குது பார்க்குறது, கருகருன்னு பார்க்க அழகாக இருக்கு இல்லையா. அதுக்கு டீச் பண்ணுற யாருன்னு சொன்னால் குருவாக இருக்கிறது யாருன்னா தேவி தான். ஸோ தேவியோட கருப்பை பார்த்து அந்த வண்டுகள் படிக்கின்றன. ஸோ பிரமர சுஷமா சிக்ஷண குருவாக குரு கடாட்சத்தை பொழிஞ்சு அந்த பிரமரங்களுக்கு வண்டுகளுக்கு கலரை கொடுக்குறே நீ. க்ஷணாத்து தே கடாட்ச வியாட்சேபக. உன்னுடைய அந்த கருணையான அந்த கடாட்சம் வண்டுகளை போன்ற கருவிழி பார்வையால் க்ஷணாது ஒரு க்ஷணம் என் மேலே அது விழணும். அப்படி விழும்பொழுது மம பவத்தும் விபதாம் மோக்ஷாய, அந்த பார்வையை என்னுடைய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிருங்கிற. ஸோ உலகத்தில் நமக்கு எந்த வரக்கூடிய கஷ்டங்கள், விபத்துக்கள் ஆபத்துக்கள், மோக்ஷாய விடுதலை. ஸோ அந்த ஆபத்துக்கள்லேருந்து அது என்னை விடுதலை பண்ணிவிடும். தேவியோட கடாட்சம் நம்ம மேலே விழுந்தால் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்காது, எல்லாமே விடுதலை ஆகிடும். நரீனர்த்து ஸ்வைரம் வச்சனலகரி. அதாவது
என்னுடைய வச்சனலகரி வார்த்தையாகப்பட்ட அந்த அலைகள், வார்த்தை அலைகளாகப்பட்டது என்னுடைய நாக்கில் ஸ்வைரம் நரினர்த்து, என் வார்த்தையில் வந்து விழுந்து டான்ஸ் ஆடட்டும் என் வாக்கில் அப்படிங்கிறார். நிர்ஜரபுரி சரித்வீச்சி, அதாவது எப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் சொல்லும்போது, நிர்ஜரபுரின்னா நிர்ஜரர்கள்னு சொன்னால் தேவர்கள் வயசே ஆகாது, என்றைக்குமே இளமை. நிர்ஜரர்கள் ஜரை ஆகாது, வயது ஆகாது, என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடிய தேவர்கள். புரி அந்த தேவலோகத்தில் உள்ள அந்த தேவர்கள் சரித்வீச்சி, அங்கேருந்து வரக்கூடியது என்னது, கங்கை வருது. ஸோ தேவலோகத்திலிருந்து வரக்கூடிய சரித்தாகப்பட்ட கங்கை, கங்கையுடைய வீச்சி அலைகள். ஸோ கங்கையோட அலைகள் சொர்க்கலோகத்திலேருந்து அப்படி கிளம்பி அப்படி அலை அலையாக அழகாக வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட அந்த அழகோடு பெருக்கு இருக்கே, கங்கையோட பெருக்க நீச்சீகரணப்பட்டு கூட்ட, அதையே கீழாக்கணும். என்னுடைய வார்த்தையோடு அந்த அலைகளாகப்பட்டது கங்கை நதியோட அலையோடு பெருக்கை நீ கீழாக்குவதாக. ஸோ என்னுடைய வார்த்தைகள் அதை விட ரொம்ப அழகாக இருக்கணுங்கிறார். கங்கை நதியோட அலைகளோட அழகை விட என்னுடைய வார்த்தை அலைகள் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறார். பட்டுகுன்னு அந்த சாமர்த்தியம் நிறைந்ததாக. ஆசியே மமசதா, ஆசியம்னா வாய், என்னுடைய வாயில் எப்பொழுதும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் டான்ஸ் ஆட வேண்டும். ஸோ கங்கை நதியோட அலைகளை கீழாக்கக்கூடிய வச்சன அலைகள், என்னுடைய வார்த்தை அலைகள் அப்படியே பெருகி வரட்டும்னு சொல்கிறார். காமாட்சி பிரமர சுஷமா சிக்ஷண குரு குரு கடாட்சம் யாக்ஷேபோ மம பவது மோக்ஷாய விபதாம் நரீனர்த்தோ ஸ்மைரம் வச்சனலகரி நிர்ஜரபுரி சரித்வீச்சி நீச்சி கரணபடுராஸ்யே மம சகா புரஸ்தான் மே பூயः பிரசமன பரஸ்தாத்மமருஜாம் பிரச்சாரஸ்தே கம்பா தடவிக்ருதி சம்பாதினி திருஷோஹோ இமாம் யாஞ்சாம் ஊரே சபதி ஜனனி தூரி குருதமஹ பரிபாகம் மத்கம் சபதி புதலோகம் சனயமாம். ரெண்டாவது லைனை பார்த்தோம்னா கம்பா தட விகிருதி சம்பாதினி, அதாவது கம்பா தட, கம்பை நதிக்கரை, கம்பா தட்டம்னா கரை, கம்பை நதிக்கரையில் விகாரம் பண்ணி கொண்டிருக்கா தேவி. எங்கள் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தேசம். ஸோ அங்கே விகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாள் தேவி காமாட்சி. சம்பாதினி திரிசோகோ, அங்கே விழக்கூடிய பார்வைகள், பாதன்னு விழக்கூடிய, பாத அப்படிங்கிறது பாதன்னு வந்துடுது. சம்பாதினி அப்படி விழக்கூடிய பார்வைகள்னு ஒரு அர்த்தம். சம்பான்னு சொன்னான்னா சம்பா அல்லது ஷம்பா ரெண்டுமே மின்னல்னு அர்த்தம் கொடுக்கும். ஸோ மின்னல் போன்ற உன்னுடைய பார்வைகள், பளிச்சின தேவியோட பார்வை பளிச்சின அப்படி கங்கை நதி, இது கம்பை நதி கரையிலோட காஞ்சிபுரம் ஃபுல்லாக விழுறது. அப்படிப்பட்ட பார்வைகளுடைய பிரச்சாரகன விரிவான பிரச்சாரம் பண்ணுறான்னு எல்லா இடத்தையும் பரவ வைக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி உன்னுடைய பார்வை எங்கும் பரவியதாக. பூயகா மீண்டும் பவருஜாம் பிரசமன பரகஸ்தாத் அப்படிங்கிற பவருஜாம், அதாவது மமருஜாம் பவருஜாம் ரெண்டுமே கரெக்டு. பவருஜாம்னு சொன்னால் சம்சாரத்தில் உள்ள நோய்கள், ருஜம்னா நோய். ஸோ இந்த சம்சாரத்தில் நோய்கள்ன்றது கஷ்டங்கள் தான், அதான் நோய் மாறி கஷ்டம் வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சம்சார துக்கத்தை பிரசமன பரகஸ்தாத், ஸோ என்னுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் சமனம் பண்ணட்டும், நீக்கட்டும்ங்கிற. இல்லாட்டினா பவருஜாம் அல்லது மமருஜாம், என்னுடைய நோய்களை நீக்கட்டும், சம்சார நோயை நீக்கட்டும், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸ்தாத் பவ ஸ்தாத் மம ரெண்டுமே கரெக்டு. ஸோ அதை அடங்கட்டும் உன்னுடைய பார்வையால். பூயக புரஸ்தாத் மே, என்மேலும் அது படட்டும். ஸோ எல்லா காஞ்சிபுரம் முழுக்க படக்கூடிய அந்த பார்வையானது என்மேலும் பரவட்டும். இமாம் யாஞ்சாம் உரி குரு ஜனனி, உரி குருன்னு சொன்னா நீ வந்து மனசில் ஏற்றுக்கோன்னு அர்த்தம். உரஸ்ன இது ஹிருதயம். ஸோ உரி குருன்னு சொன்னா மனசில் வச்சுக்கோ, நான் இந்த ஒரு பிக்ஷையை கேட்குறேன், உங்கள்கிட்ட யாச்சகம் பண்ணுறேன், இதை நீ மனசில் வச்சுக்கோ. அம்மா ஜனனி தூரி குரு தமக பரிபாக்கம், நீ என்ன பண்ணணும், நான் இப்படி உங்கள்கிட்ட என்னுடைய கண் பார்வை என் மேலே படணும்னு சொல்லி கேட்குறேன் இல்லையா, இதை மனசில் வச்சுண்டு உன்னுடைய பார்வை படுறதுனால என்ன ஆகும், தமப்பரிபாகம் மத்கம்னா என்னுடைய அந்த தமசோடு பரிபாகமாக, தமசின் விளைவாக, அஜ்ஞானத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய தீமைகள் பாபங்கள்னு அர்த்தம். அஜ்ஞானத்தினோட விளைவு என்னதுன்னா ஒரு கேடு,
நம்ம பண்ணுற பாபம், நம்ம பண்ணுற இது தீமைகள் எல்லாமே தமப்பரிபாகம் தான். அது அஞ்ஞானத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸோ அப்படிப்பட்ட அதை தூரீகுரு, என்ன இந்த கருணை கடாட்சத்தால் இந்த பாவங்களை எல்லாம் நீ தூரத்தில் தள்ளிடு, தூரீகுரு, நீக்கிவிடம்மா, சபதி உடனடியாக. ஸோ மேலேயும் சபதின்னு போட்டோம்னா, உரீகுருவை விட்டோம்னா சபதி போட்டால் அங்கேயும் உடனடியாக, அப்போ 2 சபதி வந்துடுது. ஸோ அது அந்த சபதியை வந்து உடனடியாக நீக்குன்னு எடுத்துக்கணும். இங்கே 2வது சபதியை வந்து புதலோகம் ச நயமாம், சபதினா உடனடியாக என்னை நீ எங்கே கொண்டு சேர்க்கணும், புதலோகம். புதன்னா படித்தவர்கள், பண்டிதர்கள். ஸோ அந்த பண்டிதர்களோடு அந்த சத்சங்கத்தில் கொண்டு சேருன்ற. புதலோகம் நயன்னா அழைத்து சென்று விடு. ஸோ என்னுடைய அந்த அஞ்ஞான தீமைகள் எல்லாம் நீக்கி என்னை பண்டிதர்களோட சங்கத்தில் கொண்டு நயா சேர்த்து விடு அம்மான்னு கேட்குறேன். ஏன்னா கருணை கடாட்சத்தால் தேவி இதெல்லாம் எனக்கு பண்ணுன்னு கேட்குறேன். பிரச்சாரஸ்தே கம்பா தனவிஹ்ருதி சம்பாதினி திருஷோஹ இமாம் யாஞ்சாமுரி குரு ஜனனி தூரி குரு தமப்பரிபாகம் மத்கம் சபதி புதலோகம் சனநயமாம். இன்னும் ஒரு ஸ்லோகம் போங்கப்பா. சுதஞ்சந்தி காஞ்சி நகர நிலையே தற்கருணைய சம்ருத்தா வாக்தாடி பரிஹசிதாத்வி கவயதாம் உபாதத்தே மார பிரதிபட ஜடா ஜூட முகுடி குடீரோல்லாசின்யாஹ சதமகதடின்யா ஜயபடீம். காஞ்சி நகர நிலையே உதஞ்சந்தி. ஸோ காஞ்சி நகரத்தில் யூ ஆர் ரைசிங்னு சொல்லலாம். உதஞ்சனம்னா எழும்புறது. ஸோ காஞ்சிபுரத்தில் தேவி அப்படியே பிரகாசமாக உட்காண்டிருக்கா, வீற்றிருக்கிறாள் இல்லையா. அப்படி அந்த வளரக்கூடிய அந்த காஞ்சி நகரத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய தொற்கருணையா, உன்னுடைய கருணையினால கவயதாம் சம்ருத்தா வாக்தாட்டி, கவிகள் கவயதாம்னா உன்னை பற்றி கவிதை பாடக்கூடிய அந்த கவிஞர்களுடைய வாக்தாட்டி, தாட்டின்னா பெருக்கு, தாரா தாட்டின்னெல்லாம் பெருக்குன்னு அர்த்தம். ஸோ வாக்தாட்டின்னு வாக்கினுடைய பெருக்கு. கவிகள் வந்து அப்படியே அலையலையாக பாடணும், அப்படி பாட்டு அப்படியே ஸ்வயமாக வரணும் அப்படி. ஸோ அப்படிப்பட்ட அந்த கவிகளுடைய வாக்கினுடைய பெருக்காகப்பட்டது சம்ருத்தா, நன்றாக சம்ருத்தியாக இருக்குது, செழிப்பாக இருக்குது. கவிகள்லாம் ரொம்ப நாளாக கவிதை பாடுறா. ஏன்னா நீ அங்கே இருக்க, அங்கே வீட்டிருக்க, ஒன்றை பாடுறாவா. பரிஹசித மாத்வி, அவளுடைய பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், மாத்வின தேன், மதுன்னு மாத்வின தேனை போன்ற இனிமையான அந்த தேனுடைய இனிமையை பரிஹசதி, கேலியாக்குறது, பரிகாசம் பண்ணுறது. எது கவிகளுடைய வாக்கை பார்த்தா தேனை விட இனிமையாக இருக்கான், இதை கேட்டால் தேன் கூட வேண்டாம் எனக்கு சொல்லுவாளாம். அப்படி இனிமையாக இருக்கக்கூடிய வாக்குகள் உன்னுடைய அந்த காஞ்சிபுரத்தில் வீட்டிருக்கிறனால ஏற்படுறது. ஸோ மாரப்பிரதிபட்ட ஜடாஜூட்ட முகுட்டி குட்டீர அப்படின்னா மாரப்பிரதிபட்டன மாறன, இவன் மாறன், மலையாளத்தில் மாறன்னு சொல்லுவாள், மன்மதனுக்கு மாறன்னு சொல்லுவாள். ஸோ பிரதிபட்டனா மாறனுடைய எதிரி, பிரதிபட்டனா எதிரி, மாறனுடைய எதிரி யார், சிவன். ஸோ சிவனுடைய ஜடாஜூட மகுட்டி குட்டீர, சிவனுடைய அந்த ஜடை நிறைந்த அந்த தலையில், அந்த மகுடத்தில், ஜடை தான் மகுடம், சிவனுக்கு மகுடம் என்னென்னு பார்த்தா ஜடைகள். அந்த ஜடையிலுடைய அந்த குடீரத்தில், அந்த இடத்துல உல்லாசின்யாகா, உல்லாசமாக வீற்றிருக்கா. யார் வீற்றிருக்கா, கங்கை நிதி வீற்றிருக்கா இல்லையா. சிவனோட தலையில் அந்த முகூடத்தில் உல்லாசமாக சதமக தட்டின்யாகா, சதமகான்னு சொன்னான்னா இது இங்கே வந்து இந்திரன்னு சொல்கிறதுக்கு மேலே சொர்க்கலோகத்தை எடுத்துக்கணும். சதமக தட்டின்யான்னா சொர்க்கலோகத்தில் உள்ள கரையில் அப்படின்னு என்ன அர்த்தம், கங்கை சொர்க்கத்திலேருந்து வரா. ஸோ சதமக தட்டின்யான்னு சொர்க்கலோகத்திலேருந்து வரக்கூடிய அந்த கங்கை நதியாகப்பட்டது உல்லாசமாக சிவனுடைய தலையில் வீற்றிருக்கக்கூடிய அவளுடைய ஜெயப்பட்டியும் உபாதத்தே, அந்த உபாதத்தை 3 அலையில் ஆரம்பத்தில் இருக்குது. ஸோ அவளுடைய வெற்றி கொடியை உபாதத்தேன்னு எடுத்து விடுகிறது, பிடுங்கி விடுகிறது அப்படின்னு அர்த்தம். கங்கை நதி ஜெயக்கொடி நாட்டின்று சிவனோட தலைமையில் நான் இருக்கேங்கிற கர்வத்தோடு அப்படி வீற்றிருக்காளாம். ஜெயக்கொடியை நாட்டிக்கொண்டு கங்கை நதி சிவன் தலையில் உட்காண்டிருக்கா. அவளுடைய அந்த
வெற்றி கொடியை இந்த கவிஞர்களுடைய வாக்தாட்டி, இந்த கங்கை நதியை விட அழகாக அந்த கங்கை நதி தேன் போல இனிக்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீரை விட இனிமையான வார்த்தைகளாக செய்யப்பட்ட அந்த கவிதைகளால் அவளுடைய வெற்றி கொடியை பறித்து விடுகின்றார்கள், உபாதத்தை எடுத்து விடுகிறார்கள்னு அர்த்தம். நகர நிலையே கருணையா சம்ருத்தாடி பரிஹசிதமாத்வி கமயதா உபாதத்தே மார கதிபட ஜடா ஜுடமுகுடி குடிரோலா சிஞ்சாஹா சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.